இந்தியா இலங்கை இடையேயான முதல் 20 கிரிக்கெட் போட்டி இலங்கையில் இன்று தொடங்குகிறது. இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய கிரிக்கெட் அணி இலங்கைக்கு எதிராக 3 T20 ஓவர் மற்றும் 3 ஒருநாள் போட்டிகளில் விளையாடுகிறது. இந்நிலையில் இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையிலான முதல் T20 ஓவர் போட்டி பல்லக்கிளை மைதானத்தில் இன்று இரவு 7 மணிக்கு நடைபெறவுள்ளது. ரோஹித் சர்மா, விராட் கோலி போன்ற நட்சத்திர வீரர்கள் இன்றி சூரியகுமார் யாதவ் தலைமையில் இந்திய அணி களமிறங்குகிறது. உலகக்கோப்பை தொடரில் இலங்கை அணி ஜொலிக்காத நிலையில் உள்ளூர் தொடரில் இலங்கை அணி சிறப்பாக விளையாடும் என்பதால் இந்த தொடர் இந்திய அணிக்கு சவாலாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராக கம்பீர் பணியாற்றும் முதல் போட்டி என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஓவர் பெண்கள் ஆசிய கோப்பை தொடரின் இறுதிப் போட்டிக்கு இந்திய பெண்கள் கிரிக்கெட் அணி முன்னேறி அசத்தியுள்ளது. 9வது பெண்கள் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டிகள் இலங்கையின் தம்புலாவில் நடந்து வருகிறது. இதன் முதல் அரையிறுதியில் 7 முறை சாம்பியனான இந்திய அணி வங்கதேசத்தை எதிர்கொண்டு விளையாடியது. டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த வங்கதேச அணி இந்திய அணியின் பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் திணறியது. இதனால் வங்கதேச அணி 20 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட் இழப்பிற்கு 80 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இந்திய அணி தரப்பில் சிறப்பாக பந்து வீசிய ரேணுகா சிங், ராதா யாதவ் தலா 3 விக்கெட்டுகள் சாய்த்தனர். இதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்த இந்திய அணி 11 ஓவர்களில் விக்கெட் இழப்பின்றி 83 ரன்கள் சேர்த்து அபார வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. நாளை பிற்பகல் 3 மணிக்கு நடைபெறும் இறுதிப் போட்டியில் இந்திய அணி இலங்கையுடன் மோதவுள்ளது.